வணக்கம். யாம் இருக்க பயமே. நம்ம வந்திருக்க கோயில் பார்த்துக்கோங்க. ஒரு வழியா நம்ம உள்ள வந்துட்டோம் கோயிலுக்குள்ள. இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாதாள பைரவி அப்படின்னு தான் இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா, பாதாளத்துல தான் பைரவி வந்து காட்சி கொடுக்குறாங்க. அப்படியே கோயிலுக்குள்ள போறேன், எல்லாம் பார்த்துக்கோங்க. அந்த பக்கம் பின்னாடி சிற்பத்தை பெரிய சிலையா இருக்கு. அதை நான் உங்களுக்கு உள்ள போக போக காட்டிடுறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம பாதாள பைரவியை பார்க்க போறோம். அப்படியே கீழே இறங்கி போகுது. இந்த கோயிலும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பழமையான கோயில் தான். பாதாள பைரவி அம்மனை இந்த கோயிலுக்கு வர முடியாதவங்க தரிசனம் பண்ணிக்குவாங்க. காண கிடைக்காது. இந்த கோயில்ல எல்லாரும் வந்து பார்க்க முடியுமான்னு தெரியல. இந்த வீடியோ மூலியமா பார்த்துக்கோங்க. பாதாள பைரவி இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா கீழே இறங்கி வந்துதான் இந்த அம்மாவை தரிசிக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்ததுல. ஏங்க அப்படியே பாருங்க, இந்த இந்த நடுவுல இருக்காரு பாத்தீங்களா, அவரு தான் வந்து பாத்தீங்கன்னா 1, 2, 3வது ஆளு. பாத்தீங்கன்னா அவரு தான் வந்து இங்க இந்த கோயிலை கட்டியிருக்காரு. அவர் ஜீவ சமாதி இங்கதான் இருக்கு. நம்ம அடுத்தடுத்தது அப்படியே பார்த்தலாம். அப்படியே சாமியை மறுபடியும் காட்டுறேன். ஏன்னா ஆனா இங்க எந்த மாசத்துல ரொம்ப சிறப்பா இருக்கும் பண்டிகை? அஷ்டமி பூஜை இங்க வந்து ரொம்ப சிறப்பு. 25,000 30,000 பேர் வருவாங்க. விடிய விடிய இருக்குமாண்ணா இந்த கோயிலு? ஆமாங்கண்ணா. இங்க விசேஷமான நாள் அது. இந்த கோயில வந்து என்ன சிறப்புண்ணா? அந்த மாதிரி குழந்தை பாக்கியம், கல்யாணம் அந்த மாதிரி சொல்றாங்க. குழந்தை இல்லாதவங்க வந்து தயிர் அபிஷேகம். ஓகேண்ணா, சரிங்கண்ணா. இப்போ கல்யாணம் ஆகாதவங்க வந்து மஞ்சள் அபிஷேகம் கேட்பாங்க. அவங்கதான் நேரடி. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நான் இவ்வளவு கோயில் இன்னைக்கு ஒரு 10 கோயில் பக்கம் நேரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஆனா அதுல நீங்க ரொம்ப சிறப்பாவே சொல்லிட்டீங்க. சூப்பர்ண்ணா. ஆமா ஆமா, ரொம்ப சந்தோஷம்ண்ணா. அமாவாசைக்கு நைட்டு பூஜை விடிய விடிய இருக்கும். மாசம் மாசம் தேய்பிரை அஷ்டமியில இங்க பயங்கர விசேஷமா இருக்கும். எல்லா ஊர் மக்களும் இங்க வராங்க. பாம்பேல இருந்து எல்லாம். ரொம்ப சந்தோஷம்ண்ணா. ஆமாண்ணாக்கா, 24 மணி நேரம் அபிஷேகம். ஆமாங்கண்ணா. எல்லாமே 1008ல வந்து அன்னைக்கு 24 மணி நேரமும் அபிஷேகம் நடக்கும். இருபத்தி 4 மணி நேரம் அபிஷேகம் நடக்கக்கூடிய ஒரு இடம் இங்கதான் எனக்கு தெரிஞ்சு. நீங்க தான் சொல்றீங்க. பூஜை குருநாதர் பூஜை. 108. ஓ அப்படிங்களா? 108 குருக்கள்
துறவிகள் 108 துறவிகளை கூட்டு வந்து பூஜை பண்றீங்க இங்க. ரொம்ப சிறப்பான விஷயம் இதெல்லாம். இந்த கோயிலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க இங்க டேட் போட்டிருக்க, அப்படியே பொறுமையா காட்டுறேன் பாருங்க. இந்த நாள்ல தான் இங்க வந்து அந்த 24 மணி நேரம் பூஜை நடக்கிற நாள். மாசம் மாசம் நடக்குதுங்க, பாத்துக்கோங்க. இந்த கோயிலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க இந்த டைம் பாத்துக்கோங்க. விலாசம் தொடர்பு எல்லாம் போட்டிருக்கு. நம்ம இப்ப அடுத்தது பார்க்க போயிடலாங்க, வாங்க. இங்க பாத்தீங்கன்னா யாகம் நடத்துற இடம் பாத்துக்கோங்க. இங்கேயும் அம்மன் இருக்காங்க. அப்படியே நம்ம இங்க இந்த கோயிலுக்குள்ள போயிடலாம். அப்படியே பாருங்க எவ்வளவு பெரிய சிற்பம். அப்படியே அப்பா பயம். இந்த கோயிலுக்கு வர முடியாதவங்க இந்த காணொலி மூலமா பாத்துக்கோங்க. பதினாறு அடி உயரம் கொண்ட லட்சுமி நரசிம்மர். பாருங்க எவ்வளவு அருமையா இருக்கு கோயில். இந்த கோயில் ரொம்ப அமைதியான இடத்துல. அப்படியே நான் காமிக்கிறேன், அப்படியே பார்த்துக்கோங்க. இந்த கோயில் ரொம்ப மிக விசேஷமான கோயிலுங்க இது. தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு இந்த கோயில்ல மட்டும்தான் 24 மணி நேரம் அபிஷேகம் பண்றாங்க. அது இந்த கோயிலோட சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. தேய்பிறையில மாசத்துல ஒரு டைம் வந்து இங்க பயங்கர விசேஷமா இருக்குதுங்க. இந்த கோயிலுக்கு வர முடியாதவங்க இந்த காணொலி மூலமா பார்த்துக்குவாங்க. நம்ம இப்ப அடுத்தது போயிடலாம். இப்ப நம்ம அடுத்தது பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா இவரோட இந்த கோயில் கட்டின ஒரு உருவாக்கின ஒரு ஜீவ சமாதி இருக்கு இங்க. கோயில் லாக் பண்ற டைம் ஆயிடுச்சாட்டு. லாக் பண்ணி வச்சிருக்காங்க, உள்ள யாரும் அலோடு இல்லை. அவர்தான் அந்த கோயில் கட்டினவர், சிற்பமாவும் இருக்காரு. நன்றி, வணக்கம். யாம இருக்க பயமே. அடுத்தடுத்த கோயில்ல பார்க்கலாம் நம்ம.